ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா, கண்டிப்பா ஹெல்த்தியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால பிரியாணில நம்ம இந்த மாதிரி சுண்டல், பயிறு, காய்கறிலாம் நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா, அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபியா கொடுத்த திருப்தி நமக்கும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு, காரத்துக்காக பச்சை மிளகாய் 3 கீரி அது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அவசரப்பட்டு தக்காளி போட்டுற வேண்டாம். இது வதங்குற கேப்ல ஒரு 2 பழுத்த தக்காளியா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபியாவும் இருக்கும். நம்ம நைட்டே சுண்டல் எல்லாம் ஊற வச்சுட்டோங்க. சுண்டல்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. அதையும் நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வதங்கணும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். சீக்கிரமா வதங்கிரும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ரெசிபி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. கலருக்காக நான் கலர் பொடி எதுவும் யூஸ் பண்ண போகிறதுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. இதுவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா இல்லாத பட்சத்தில் கறி மிளகு தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா மசாலா எல்லாம் அடி பிடிச்சிரும். பார்க்கவே நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சுண்டல் எல்லாத்தையும் நம்ம இது கூடவே வடிகட்டிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம நைட்டே ஊற வச்சோன்றதுனால சுண்டல் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இந்த சுண்டல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறணும். இல்லைன்னா நமக்கு சீக்கிரம் வேகாது. அதுக்காக தான் நைட்டே ஊற வச்சிருங்க. காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சுண்டல் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து சோயாபீன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட குழந்தைங்களுக்கு இது பிடிக்குன்றதுனால நான் இது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இருக்கு இல்லைங்க, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்தனா போதும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம்.
இது கூடவே ஒரு 1/4 லெமன் அளவுக்கு லெமன் சாறு புழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் லெமன் சேர்த்துருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸோ இல்ல பிரியாணி ரைஸோ எதுவும் சேர்த்த போறதில்ல. சாப்பாட்டுக்கு வைக்கிற அதே ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துவாங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே அரிசி சேர்த்துட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்த்துவேங்க. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அரிசி எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட ஃபுல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாவே இருக்கும். ரொம்ப சுலபமா செஞ்சிரலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான பிரியாணி செய்யணும்னா, கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும். அதிகமா தண்ணி சேர்த்தனா சாப்பாடு குழஞ்சிரும். அதுக்காக நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு 1 1/2 டம்ளர் ஊத்திட்டேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி இந்த மாரி செய்றப்போ, கொஞ்சம் தண்ணி கம்மியா வச்சோம்னா தான், சாப்பாடு கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்துறோம். சாப்பாடுக்கா இருந்தா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாரி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி தான் செய்ய போறோம் அப்படின்றதுனால 1 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு நல்லா செக் பண்ணிக்கோங்க. நமக்கு உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்குங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வந்துரலாம். சாப்பாட்டுக்கு நான் 3 விசில் விடுவேங்க. பிரியாணிங்கிறதுனால 2 விசில் மட்டும் விட்டு எடுத்து வந்துட்டேங்க. இப்ப பாருங்க நல்லா கம கமன்னு சூப்பரா பிரியாணி நமக்கு தயாராயிருச்சு. இப்ப நல்லா அடிப்பக்கத்துலேருந்து சாப்பாடெல்லாம் மெதுவா இந்த மாரி எடுத்து விட்டுறலாம். நல்லா பொல பொலன்னு சூப்பரா நமக்கு பிரியாணி தயாராயிருச்சு பாருங்க. பார்க்கவே நல்லாருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா நீங்களும் இதே அளவோட உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் சூப்பரா வருங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ரொம்பவும் சிம்பிளா வீட்ல இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப அருமையான, ஹெல்த்தியான ஒரு சுண்டல் பிரியாணி எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.